அப்பயே வந்து நீதியரசர் வந்து சொல்லியிருக்கலாம், ஓன் பெயில்ல கொடுங்க அப்படின்னு எதையாவது சொல்லியிருக்கலாம். அவருக்கு அன்றைய தினம் என்ன நிலைன்னு எனக்கு தெரியல. இவரை வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம கைது என்பது எனக்கு புதிதானது அல்ல. அவர் கேட்டிருப்பார்ல சார், எதுக்காக கைது பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆமா, அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்தது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு பெரிய சந்தேகம் என்னன்னா, நான் காரை விட்டே இறங்கலையா, நீங்க தான் ஏன் என்ன தடுத்தீங்க? அரசு அதிகாரிகள் என்னுடைய உரிமையை தடுத்து மருத்துவரை சந்திக்க விடாமல் இவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் தான் வழக்கு போடணும் நியாயமா பார்த்தா. ஆனா இவர்கள் என்னை தடுத்துட்டு நான் அவங்கள தடுத்தேன் அப்படின்னு. ரெண்டாவது கிரிமினல் இன்டிமிடேஷன் சொல்றாங்க. அதாவது அச்சுறுத்தும் வகையில் நான் வந்து காவல்துறையை மிரட்டிட்டேன் அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்கிறேன், ஏங்க எனக்கு விடுங்கங்க, பேச விடுங்கங்க, நான் காவல்துறைக்கு கெஞ்சி கேட்கறேங்கன்னு இவ்வளெல்லாம் பேசியிருக்கேன். இது வந்து கிரிமினல் மிரட்டுதல் அப்படின்னு காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு யோசனை வந்துச்சு, ஒருவேளை இந்த விசிக்கு அசிங்கசியமா கேட்கறாங்களா ஆத்தா அம்மான்னு காவல்துறையினரை பார்த்து. இந்த திமுக காரங்கெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது அசிங்கசிங்கமா கேட்டாங்கல்ல, ஐயா கலைஞர் கூட காவல்துறையுடைய நுரையீரல் அழுகி போயிடுச்சுரா அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஓ, இது எல்லாம் கூட காவல்துறையிற்கு நல்ல வார்த்தை போல இருக்கு. அதெல்லாம் பாராட்டுதலுக்குரிய வார்த்தை. நம்மள மாதிரி காவல்துறையினரை கண்ணியமா, ஐயா நான் சொல்றது உங்களுக்கு தெரியுதா, காவல்துறையை நான் மதிக்கிறேன், தயவு செய்து என்னுடைய உரிமையை கொடுங்க, இப்படி கேட்கிறோம்ல, இதுதான் மிரட்டுதல் போல இருக்கு. அப்புறம் பணி செய்ய விடாமல் தடுத்ததுன்னா, நான் ஏன் பணியை செய்ய விடாம இவங்க தடுத்துட்டு அதுக்கு ஒரு வழக்கு. அதை தாண்டி மருத்துவர்களை வந்து உள்ள போய் மிரட்டுறதுக்கு திட்டமிட்டேன். ஏன் உள்ளேயே போகலையா, என்ன ஆதாரத்தில் கைது செய்வீங்க? முழுக்க முழுக்க இவர்கள் என்னை கைது செய்ததற்கு காரணம், பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமிய தலைவராக மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் செல்வாக்கோடு வளர்ந்து கொண்டிருக்கிறார். இவருடைய பேச்சு பட்டி தொட்டி எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இந்துக்கள் நேசிக்கிற ஒரு இஸ்லாமிய தலைவராக இன்றைக்கு வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார். இவரை முடக்கணும், இவரை கைது செய்யணும். இவருடைய செய்திகள், இவருடைய பேச்சுக்கள் மக்கள்கிட்ட போக முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் இவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது ஈர்க்கப்படுகிறார்கள். ஆட்சி மாற்றத்திற்கு வேலூர் இப்ராஹிம் ஒரு பெரிய காரணமாக இருப்பார்னு ஐயா ஸ்டாலின் பயப்படுவதன் மூலமாகத்தான் என்னுடைய இந்த மாதிரியான மன உளைச்சல் கொடுத்து கைது செய்யணும்னு அவர் முனைகிறார்.